தியானத்தின் மதிப்பறியா மனிதனிடம் ஞானத்தின் வெளிப்பாடு என்றாயினும் தடைப்பட்டே தீரும். You need to understand. Meditation is very essential. நம்ம தியானம் பண்ணலனா என்ன ஆகும்? Someday or the other, because of your worries, நம்மள வருத்தம், கஷ்டம், துக்கம், இதனால உங்களுடைய அறிவு வெளிப்படாமல் போயிடும். தியானத்தின் மதிப்பறியா மனிதனிடம் ஞானத்தின் வெளிப்பாடு என்றாயினும் தடைப்பட்டே தீரும். பட் தியானம் பண்ண என்ன நடக்கும்? Why should meditate? What is happening when I meditate? You actually feel connected with the God. You realize God. The only way to realize God is meditation. கடவுளை உணர்வதற்கான ஒரே வழி சரீரம் கொண்ட மனிதன் தியானம் புரிதல். அவ்வளவுதான். சரீரமின்றி சிவனை உணர சாத்தியமில்லை, சிவனின்றி சரீரம் இயங்க சாத்தியமில்லை. அண்டத்தில் சர்வமாயிருப்பவன் பிண்டத்தில் உயிரென இருக்கிறான். That is called as Sivan, which is a creator and curator of everything. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஆதியும் அநாதியுமற்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், உலகை படைத்த ஒருவன், உன்னுள் இயங்கும் சிவன். சிவன் அது உன்னுள் ஜீவனாய் இருக்கிறான். ஆரிஜின் இல்லை, பிகினிங் இல்லை. எல்லாத்தையும் பண்ணவன் எங்க இருக்கான்? உனக்குள்ள இருக்கான். அது எப்படி உணர முடியும்? There is a process and procedure for it. It's not a concept. இது ஒரு விஞ்ஞானம் தான். ஆன்மாவை உணரக்கூடிய ஞானமோ இல்லை ஆன்மாவை மிகைப்படுத்தக்கூடிய விஞ்ஞானமோ அதுதான் ஆன்மீகம். அதுதான் ஆன்மீகம். ஸோ அதை எப்படி நம்ம பண்ண முடியும்? தியானம் பண்ணால் என்ன நடக்கும்? யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் காட் ஆர் யூ கேன் ரியலைஸ் காட். கடவுளை உணரலாம். கடவுளை உணர்ந்தா என்ன நடக்கும்? கடவுளை உணர்ந்த உனக்கு இனி கவலைகள் இல்லை, கனவுகள் இல்லை. தன்னிலை அறியா இறைநிலையில் எண்ணிய அனைத்தும் இனிதே நிகழ்ந்திட வலிமையும் வல்லமையும் துல்லியமாய் தானே வந்து சேரும். By the time you experience God, what will happen to you? Even though you don't have a resource to do what you want to do, all the knowledge and resource will fall towards you. Everything will follow you precisely in a way you want. கடவுளை உணர்ந்த உனக்கு கவலைகள் இல்லை, கனவுகள் இல்லை. கவலையும் இல்லை, கனவுகளும் இல்லை. ஏன்னா உன் கனவுகளும் என்ன போகுது? நினைவாக போகுது. தன்னிலை அறியா இறைநிலையில், இதுதான் அந்த தியானத்தின் நிலை. தன்னிலை அறியா இறைநிலையில் எண்ணிய அனைத்தும் இனிதே நிகழ்ந்திட வலிமையும் வல்லமையும் துல்லியமாய் தானே வந்து சேரும். இதை யார் பண்ணணும்? நம்ம தான் பண்ணணும். இதுதான் நம்ம முதல்ல என்ன சொன்னோம்? தியானத்தின் மதிப்பறியா மனிதனிடம் ஞானத்தின் வெளிப்பாடு என்றாயினும் தடைப்பட்டே தீரும். இல்லைன்னா ஒன்றும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக சொல்லலாம். சித்தர்கள் சொல்ற மாதிரி, உயிர் உள்ளவரை உயிருடன் இருப்பேன் என்ற தீர்மானம் செய்த நொடியிலிருந்து இனி என்னோடு இருப்பது நன்மையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் என்பதை இந்த உலகிற்கு உயிர் உள்ளவரை திமிர் கொண்டு உரைப்பேன். ஸோ இப்போ உங்க கூட உயிர் இருக்கு. நீங்க உயிரோடு இருக்கீங்களா? தெரியாது. உயிர் இப்போ இருக்கு. நீங்க உயிரோடு இருக்கிற நிலைக்கு பேர் தான் என்ன? தியானம். அது பண்ண என்ன ஆகும்? உயிர் உள்ளவரை உயிரோடு இருப்பேன் அப்படின்றது வேற. உயிர் உள்ளவரை உயிருடன் இருப்பேன் என்ற தீர்மானம் செய்த நொடியிலிருந்து என்னோடு இருப்பது நன்மையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் என்பதை இந்த உலகிற்கு உயிர் உள்ளவரை திமிர் கொண்டு உரைப்பேன். கன்ஃபார்மா உங்களுக்கு என்ன நடக்கும்? நன்மை, மேன்மையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும். குட்னஸ், கிரேட்னஸ், ஹாப்பினஸ். நாட் ஜஸ்ட் growth, நாட் ஜஸ்ட் எக்ஸலன்ட் growth, எக்ஸ்பெனன்ஷியல் growth. இதை எப்படி சொல்வாராம் அவர்? உயிர் இருக்க வரைக்கும் திமிர் கொண்டு உரைப்பாராம். யூ கேனாட் ஸ்டாப் தட் எனர்ஜி. இந்த வீட்டெல்லாம் தூங்கி என்ஜாய் சொல்லுவாங்க, ரொம்ப திமிரு, ஏன்டா திமிரோடாதரா அப்படின்வா. விச் மீன்ஸ் இஸ் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் தட் எனர்ஜி, விச் மீன்ஸ் இட் இஸ் அ ஃபேக்ட். ஸோ அதை புரிஞ்சு தியானம் பண்ணணும். எதுக்கு பண்ணணும்? பண்ணா என்ன ஆகும்? இதுதான் அதில் இருக்க நன்மை. வீட்டை விட்டு போறது, ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் தியானம் கிடையாது. இதெல்லாம் சாமியார் பேர்ல ஏமாத்துற லூசு பசங்க. சாமி யாருன்னு தெரியாது, சாமி எங்க இருக்குன்னு புரியாத ஒரு பைத்தியக்காரன். அதை நம்பி நம்ம ஏமாறவே தேவை. கடவுள் எங்க இருக்கார்? எல்லா இடத்துலையும் இருக்காரு. ஆனா எங்க உணர முடியும்? இங்க மட்டும்தான் உணர முடியும். அதை உணரத்துக்கான வழி என்ன? அதுதான் தியானம். அதுதான் தியானம். தர்க்கம், தீர்க்கம், தானம் அனைத்தும் செய்து தியானம் அது இல்லை எனில் சர்வம் தண்டம். தர்க்கம் பண்ணலாம், எனக்கு இது தெரியும் அது தெரியும், ரொம்ப கரெக்டாவே பேசலாம், தீர்க்கமா இருக்கலாம், ரொம்ப ப்ரிசைஸ் நாலேஜ், டிட்டர்மைண்டா இருக்கலாம், நிறைய பேருக்கு டொனேஷன் கொடுக்கலாம், தானம் பண்ணலாம். ஆனா தியானம் இல்லைன்னா என்ன? அனைத்தும் தண்டம். உங்களை நீங்களே உணருங்க. உங்களை உணர முயற்சி பண்ணும் போது நீங்க கடவுளை தானா உணரும். அதுக்கான ப்ராசஸ் தான் இந்த ஆத்ம தியானம். பட் இதை நல்லா உணரணும். என்ன நடக்கும் கடவுளை உணர்ந்தா? ஏன் கடவுளை உணரணும்? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இருக்கிற கஷ்டம்லாம் தானா ஓடிப்போம். நன்மைகள் உங்களை நாடி வரும். இதுதான் அதோடைய ஃபேக்ட். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஏதாவது புதுசா பண்ணணுமா? ஒன்றும் பண்ண தேவையில்லை. அடுத்த நிமிஷம் நாளைக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்க தேவையில்லை. இப்போ என்ன பண்ணு? இப்பயே இந்த நொடியே இந்த சனமே உட்காந்து நீங்க கடவுளோட கனெக்ட் பண்ணலாம்.
அதுக்கு நாள் பொழுதுதான். ஃப்ரைடே வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. வெள்ளிக்கிழமை அம்மனை போய் கும்பிடணும், வியாழக்கிழமை சாய்பாபாவை கும்பிடணும், சண்டே ஆனால் நான் ஜீசஸை போய் கும்பிடணும், செவ்வாய்க்கிழமை பிரச்சனையா செவ்வாய்க்கிழமை உட்காந்து மெடிடேஷன் பண்ண, அவள் தான் முடிஞ்சிருச்சு. அதுக்கான சயின்ஸை கொடுத்துறது தான் நம்மளுடைய முன்னோர்கள். சும்மா கற்பூரம் ஏற்றி வீசிங் வர வச்சு இனிமே கற்பூரம் ஏற்றாதீங்கன்னு கவர்மெண்ட் ரூல் கொண்டு வரைக்கும் இருந்த மடப்பசங்க கிடையாது. நம்ம எங்கேயுமே போக தேவையில்லை. தூரம் 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 என்றே நாடி செல்ல தேவையில்லை. எங்க இருக்குது? உங்களுக்குள்ளேயே இருக்கு. காடு, மலை, ஆறு, அருவி எங்கேயும் போக தேவையில்லை. எங்க இருக்கு? உங்களுக்குள்ளேயே இருக்கு. அதனால நீங்க அதை பிலீவ் பண்றீங்களோ இல்லையோ, இப்போ நீங்க உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் யாரு? கண்டிப்பா உங்க அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ நண்பர்களோ கிடையாது. நீங்க இறந்துட்டீங்கன்னா யாராவது ஒருத்தங்க உயிர் கொடுக்க வேண்டியது தானே? கண்டிப்பா கொடுக்க முடியாது. அந்த பணத்தை தூக்கி குப்பையை போடுற மாதிரி போட்டுருவாங்க. நீங்க கடவுளை உணரணும்னா நீங்க உயிரோடு இருக்கும் போதே உணர்ந்தாதான் உண்டு. அதுக்கான வாய்ப்பை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பியும் அடுத்த பிறவி எடுத்து திரும்பியும் இதே கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்து உண்மையான கடவுள் எதுன்னு தேடி போற வரைக்கும் வெயிட் பண்ணாம இப்பயே ஆரம்பிங்க. இப்பயே சந்தோஷமா இரு. வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் அச்சாரமாய் ஆதாரமாய் இருப்பது இந்த சரீரம் தான். அதனால இதோட ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஆரோக்கியமான சரீரம் இருந்தால் தான் அற்புதமான தியானம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எல்லா கர்ம வினைகளும் ஓடி போயே ஆகும். நத்திங் கேன் அஃபெக்ட் யூ. எவ்ரி பேட் கர்மா ஹேஸ் டு கோ அவே ஃப்ரம் யூ அண்ட் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ குட் லைஃப். சர்வம் செய்த இறைவனுக்கும் இறைவனை உணரும் வலிமையும் வல்லமையும் படைத்த உயர்ந்த பிறவியான என் சக மனிதர்களுக்கும் எனது மனமார்ந்த அன்பும் வணக்கம். அகம் பிரம்மாஸ்மி.